உலகின் தலைசிறந்த சொகுசு கார்களில் ஒன்றான ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் தமிழ்நாட்டில் தயாராகிறது ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் தயாரிப்புக்கான ஆலையை திறக்க இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிதாக அமையும் டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலையில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் தயாரிப்பு பணி தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தொழிற்சாலையை தொடங்க இருக்கிறது. இதன் மூலம் அமெரிக்காவின் டெட்ராய்ட் நகர் போல ராணிப்பேட்டையை சுற்றி ஏராளமான வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன தொழிற்சாலைகள் அமைவதன் மூலம் சொகுசு கார்களின் உற்பத்தி மையமாக ராணிப்பேட்டை மாவட்டம் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர், டிஃபெண்டர் போன்ற உயர்ரக சொகுசு கார்கள் ராணிப்பேட்டையில் தயாரிக்கப்பட உள்ளன. ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் முழுமையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். பிரிட்டன், சீனா, பிரேசில், ஸ்லோவோக்கியா போன்ற நாடுகளில் JLR கார் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. அதேபோல தற்போது இந்தியாவில் விற்பனையாகும் JLR கார்கள் பிரிட்டனில் இருந்து இறக்குமதியாகின்றன. ஆண்டுக்கு 2 லட்சம் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை தமிழ்நாட்டில் தயாரிக்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. படிப்படியாக உற்பத்தியை மேலும் அதிகரிக்க அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தயாராகும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. உலகின் தலைசிறந்த சொகுசு கார்களில் ஒன்றான ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் தமிழ்நாட்டில் தயாராகிறது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி செய்ய உள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் மூலம் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டையில் புதிதாக அமையும் டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலையில் கார்கள் தயாரிக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக கனவு தமிழ்நாடு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு சம்பந்தம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். உலகின் சொகுசு கார்களில் ஒன்றான கார் உற்பத்தியானது ராணிப்பேட்டையில் தொடங்க இருக்கிறது. இது பற்றிய மேலும் கருத்துக்கள் சார். அதாங்க இப்பதான் பார்த்தேன். அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ் சம்பந்தம் பேசுறேன். இப்பதான் அந்த நியூஸ் பார்த்தேன். ஆட்டோ கார்லயும் ராய்ட்டர்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து மினிஸ்டர் திரு TRB ராஜா அவர்கள் பல பேட்டிகளில் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பெருசா ஒன்று தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பேர் குறிப்பிடாம, ஏன்னா இது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். நாங்கள் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஜாகுவார் லேண்ட் ரோவர்னு கேட்கும்போது ரொம்ப மேசிவான ஒரு மூவ்மெண்ட் இது. இது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு கார் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வர்றது மாத்திரம் இல்லாம ஒரு கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டமே தமிழ்நாட்டுக்கு வருது. அதாவது அமெரிக்கால டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெட்ராய்ட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஹப். அந்த மாதிரி அங்க எல்லாமே இருக்கும். அதாவது என்ஜின் தயாரிக்கிறது, கார் சீட் தயாரிக்கிறது, ட்ரிம்மிங் பண்றது, இன்டீரியர் பெயிண்டிங், அந்த மாதிரி. ஸோ ஒரு என்டையர் லக்ஸரி காருக்கு உண்டான ஈகோ சிஸ்டமே இப்ப தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இது ஒரு மேசிவான அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலா யாருமே எதிர்பார்க்காத ஒரு அச்சீவ்மெண்ட். இது TRB ராஜா அண்ட் டீம், பார்ட் ஆஃப் த கைடன்ஸ் டீம் அண்ட் ஆல்சோ த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி டீம். ஐ திங்க் தே ஹவ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஐ திங்க் we are all proud to be in Chennai and Tamil Nadu. அதுதான் நான் பார்க்குறேன். இதனால ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைகள் கிடைக்கும். இதனுடைய அந்த ஆட்டோ பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குங்களா, அந்த மெயின் இண்டஸ்ட்ரி மாத்திரம் இல்லாமல் அது சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கான இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். அதாவது ஒரு ஜாப் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா அதுலேருந்து ஒரு 5 ஜாப்லேருந்து 6 ஜாப் இருக்கு இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜாப்ஸ் வர்றதுக்கு, தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு மிக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இது இஸ் அ மேசிவ் மைல்ஸ்டோன் ஃபார் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன் நான். சார், இப்போ இந்த கார் உற்பத்தி இங்க தொடங்கப்பட்டதுனால உலக அளவுல தமிழ்நாடு ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய மாநிலமாக திகழும்னு நினைக்கலாமா? கண்டிப்பாங்க. ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கணும், இந்தியாவின் ஆட்டோ கேபிட்டல்னு சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டையும் சென்னையும். பட் சில சமயத்துல என்ன சொல்றோம்னா இந்தியாவின் குட்டி டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இதே நிலைமையில போட்டுதுன்னா உலகத்தின் ஆட்டோ கேபிட்டலா இந்தியா, சென்னையும் தமிழ்நாடு மாறுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ வேர்ல்டு மேப்ல நாம சென்னை ஃபார் ஆட்டோ பார்ட்ஸ், ஆட்டோ மேனுஃபேக்சரிங் வேர்ல்டு மேப் ஒன்று போட்டாங்கன்னா அதுக்கு சென்னையில்
ஒரு புள்ளி வைக்காம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனா ஜாகுவார் லேண்ட் ரோவர் இங்க வர்றது நமக்கெல்லாம் மிக மிக பெருமையான விஷயமா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.